வரிசை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கும் முயலாதவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு முக்கியமான வார்த்தை. ஸோ அடுத்து பாருங்கள், ஏச்சு காட்டுதல் அப்படின்னு சொன்னால் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் அப்படின்னு அர்த்தம். ஏடா கூடம் அப்படின்னு சொன்னால் தாறுமாறு அப்படின்னு அர்த்தம். ஏட்டிக்கு போட்டி அப்படின்னு சொன்னால் விதண்டாவாதம் அப்படின்னு அர்த்தம். ஏட்டு சுரக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஏட்டு படிப்பு அப்படின்னு சொன்னால் உலக பழக்கம் இல்லாத ஒரு கல்வி அறிவு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஏற்ற குறைச்சல் அப்படின்னா ஏற்ற தாழ்ச்சினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு அப்படின்னு அர்த்தம். ஏற்ற தாழ்வுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை சிறுமை அப்படின்னு அர்த்தம். ஏர் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்குதவ வினாவுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஏனுக்கு கோன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரடையான பேச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏதும் கெட்டவன் அப்படின்னு சொன்னால் பயனற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஏப்பை சாப்பை அப்படின்னு சொன்னால் பயனற்றது அப்படின்னு அர்த்தம். ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னு சொன்னால் நயவஞ்சகன்